சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சார், இன்னைக்கு யார் மூஞ்சில முடிச்சுங்க? காலையில இருந்து திட்டு வாங்கிட்டே இருக்கீங்க. வாயை முடிட்டு வண்டியில ஏறியா போயா வந்துட்டா வண்டியா வண்டியா. நீ ஏமா ஒரு மாதிரியாவே இருக்க? அந்த ஆள் பேசுனது நினைச்சா ராஸ்கல் முட்டாள் மாதிரி பேசிட்டு அவனை விடுமா. நீங்க என்ன சார் என்ன டக்குன்னு உங்க பொண்ணுன்னு சொல்லிட்டீங்க? நீ என் பொண்ணு தானம்மா. உன்னை என் பொண்ணு மாதிரி நினைக்கிறேன்னு தான் நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு இருக்கேன். நான் எவ்வளோ சொன்னாலும் நீ தான் என்ன உன் அப்பாவை பார்க்க மாட்டேங்கிறேன். சார், நீங்க என்ன உங்க பொண்ணுன்னு சொல்றது எனக்கு சந்தோஷம்தான். ஆனா தப்பா எடுத்துக்காதீங்க. எனக்கு அப்பான்னு சொன்னாலே பிடிக்காது. அந்த வார்த்தையை கூட நான் வெறுக்கிறேன் சார். ஏன்னா அவ்வளோ கேவலமானவர் என் அம்மாவோட புருஷன். ஏன் அப்படி சொல்றேன்னா, அந்த ஆளை அப்பான்னு சொல்ல கூட எனக்கு பிடிக்கல. அந்த ஆளை என் அம்மாவோட புருஷன்னு கூட எனக்கு சொல்ல பிடிக்கல. பொண்டாட்டி நிறமாசமா கர்ப்பமா இருக்கும்போது அவங்கள நடு ரோட்ல விட்டுட்டு போனவர்லாம் ஒரு மனுஷனே கிடையாது. இத்தனைக்கும் என் அம்மா எந்த தப்புமே பண்ணல சார். அந்த ஆளை கல்யாணம் பண்ணிக்கிட்டது தான் தவறு. ஆம்பளை இல்லாத குடும்பத்துல ஒரு பொண்ணு தனியா வாழ்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா சார்? நான் அப்படி என்ன தப்பு பண்ணேன்? ஏன் எனக்கு பிறந்ததுல இருந்து அந்த ஆளு இவ்ளோ பெரிய தண்டனையை கொடுத்துட்டு போனோம்? சின்ன வயசுல அப்பாங்கிற ஒரு மனுஷனுக்காக நான் அவ்வளோ ஏங்கி இருக்கேன். என்ன அப்பல இருந்து இப்ப வரைக்குமே என்ன சுத்தி இருந்தவங்க யாருக்கு என்ன பிரச்சனைனாலும் அவங்க எல்லாருக்கும் அவங்க அப்பா தான் வந்து நிப்பாரு முதல்ல. இப்ப கூட பாருங்க, விக்கிக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தப்போ அவங்க அப்பா தான் வந்து நின்னாரு. கவிக்கு ஒரு பிரச்சனை வந்தப்போ நீங்க அவ அப்பாவா வந்து நின்னீங்க. ஆனா எனக்கு என் அப்பா யாருன்னே தெரியாது. ஆனா உங்களை பார்க்கும் போதெல்லாம் உங்களை மாதிரி ஒரு நல்ல அப்பா எனக்கு இல்லையேங்கிற ஒரு ஏக்கம் எனக்கு இருக்கும். நான் தான் அப்பா. நான் தான் இத்தனை வருஷமா உனக்கு ஒரு நல்ல அப்பாவை இல்லாம போயிட்டேனம்மா. சத்தியமா இனி உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேம்மா. என் அப்பாவை எனக்கு பிடிக்காம போனதுனால ஆம்பளைங்களே எனக்கு பிடிக்காம போயிடுச்சு. ஆனா அதையெல்லாம் மீறி எனக்கு பிடிச்ச மாதிரி விக்கி என் லைஃப்ல கிடைச்சாரு. அப்புறம் நான் எதையெல்லாம் மிஸ் பண்ண நினைச்சனோ அதெல்லாம் எனக்கு அவர் மூலமா கிடைச்சது. ஆனா இப்ப அவரும் எனக்கு யாரோ ஆயிட்டாரு. இல்லம்மா, அப்படிலாம் இல்லை. விக்கி எப்பவும் ஓ விக்கி தான், உன்னோட விக்கி தான். அவனை உன்னோட நான் சேர்த்து வைப்பேன். நான் உனக்கு பண்ண பாவத்துக்கெல்லாம் பிராயச்சித்தம்மா என்னால் போன வாழ்க்கையை நானே சரி பண்ணி கொடுப்பேம்மா. சித்ரா, ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்ததெல்லாம் அவளுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சேன். நீ ஏண்டி அவகிட்ட சொன்ன? அட நீங்க வேறத்த. இப்பதான் நாங்க ஹாஸ்பிடல் போயிட்டு வந்தோன்னு சொன்னதுக்கு என்கிட்ட ஏன் முன்னாடியே சொல்லலன்னு கேட்டா. இத நான் சொல்லாம மறைச்சு நாளை பின்ன அவளுக்கு தெரிஞ்சா என்னதான் அவ திட்டுவா.
இப்ப ஒன்னால பாரு, இப்பவே கிளம்பி வரேன்னு சொல்றா. இந்த நேரத்துல தனியா எப்படி வருவான்னு தெரியலையே. நீ அவகிட்ட எதுவும் பேசாம இருந்திருந்தா பிரச்சனை இல்ல. வந்துட்டா போல இருக்கு, கதவை தர. வாங்க சார்.